என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி ஒரு உயிர் இருக்கோ அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு. சின்ன பச்சை குழந்தை கூட நாய்கடியால உயிரிழந்து மனுஷங்களும் பாதிக்கப்படக்கூடாது, மிருகங்களும் பாதிக்கப்படக்கூடாது. வெளியே வரணும் அப்படின்றதே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற ஒரு டெஃபினட்டா ஏன்னா டாக்ஸ் சேஸ் பண்ணது ஒரு சின்ன பைட் இது வந்துச்சுன்னா கூட ரேபீஸ் பரவச்சுன்னா அந்த நாய்க்கு ரேபீஸ் அதுக்கான மருந்தே கண்டுபிடிக்கப்படலை. ஆமா, ரேபீஸ் மாறுச்சுன்னா அது உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நீங்களும் கரெக்டா வளர்க்க மாட்டீங்க, ஓகேங்களா? கரெக்டா அந்த சாப்பாடும் போட மாட்டாங்க டைமுக்கு. டாக்ஸுக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த மனிதாபிமானமாக நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து தப்பு இல்லை. ஆனா அட் த சேம் டைம் நம்ம கரெக்டா அதுக்கு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே சுத்துறாங்க. இது வந்து ஒரு தீர்வு வந்து ப்ராப்பரா வந்து ஐ திங்க் இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயோ யாராவது இது எல்லாமே சேர்ந்து தான் எடுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் திரு காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிர்த்து நிறைய போராட்டங்கள்லாம் வந்தது. டாக் லவர்ஸ்ல எல்லாம் பண்ணக்கூடாது, அதுங்களுக்காக அதுங்களும் ஒரு ஜீவன் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை யார் வந்து நிறைவேற்றணும்? மாநில அரசு தான் அந்த கார்பரேஷன் மூலமா பண்ண வேண்டியது இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக ஒரு எல்லா நாய்களையும் ஒரு காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்றது? என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ஹெவி டாபிக். ஏன்னா அதுவும் ஒரு உயிர். நம்மளுக்கு எப்படி ஒரு உயிர் இருக்கோ அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது. அவங்களோட இடத்துல தான் நம்ம வந்து பட்டா போட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு இது ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம இங்கே இருந்து அது இது பண்ணுறோம். அவங்க ஆக்சுவலாக அவங்களோட ஏரியா, அவங்களோட இடம், இது அவங்களோட சுதந்திரம். கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு லா இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து லாக்கு நம்ம வந்து கட்டுப்படுறோமா இல்லையா? சில பேர் வந்து வெரி சாஃப்ட் ஹார்ட்டட் டுவர்ட்ஸ் அனிமல்ஸ். எனக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது, மனுஷங்களை நம்புறதோட அனிமல்ஸை நம்பலாம் அப்படின்றது வந்து நிறைய பேர் நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லைங்க, இது நிறைய பேருக்கு பாதிப்பு வருது, இது இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இது நான் அவங்கள வேற இடத்துக்கு போய் விடலாமே அப்படின்றது வந்து இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஸோ மாநில அரசு வந்து இன்னும் பக்காவா அவங்க வந்து எப்படி இந்த டாக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வந்து மனுஷங்களும் பாதிப்பு அடையக்கூடாது. சின்ன பச்சை குழந்தை கூட நாய்கடியால உயிரிழந்து மனுஷங்களும் பாதிக்கப்படக்கூடாது, மிருகங்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் அதுக்கான ஏற்ற ஒரு முடிவு என்னன்றது வந்து இப்போதான் வந்து சிப் வைக்கணும்னாங்க, லைசன்ஸ் வாங்கணும்னாங்க. வி ஆல் டிட் தட். எல்லாருமே அது செஞ்சுருக்கோம். முக்கால்வாசி பேர், அட்லீஸ்ட் ஒரு முக்கால்வாசி பேர் அது முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது துணை முதல்வரே அவரே வந்து ஒரு டாக் லவர் தான் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வந்து பல பேர் வந்து டாக்ஸ்க்காக வந்து குரல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் ஃபார் த அனிமல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது எனக்கே 2 நாய் இருக்குது அப்படின் போது நம்ம பார்த்து வளர்க்குறது வந்து அது டிஃப்ரெண்ட். தெருக்கள்ல இருக்கிற நாய்களை தான் முக்கியமா அதுதான் வந்து இன்னும் 9 மணிக்கு மேல வெளியே வரணும் அப்படின்றதே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற ஒரு டெஃபினட்டா ஏன்னா டாக்ஸ் சேஸ் பண்ணது ஒரு சின்ன பைட் இது வந்துச்சுன்னா கூட ரேபீஸ் பரவச்சுன்னா அந்த நாய்க்கு ரேபீஸ் அதுக்கான மருந்தே கண்டுபிடிக்கப்படலை. ஆமா, ரேபீஸ் மாறுச்சுன்னா அது உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த நாய்கள் வந்து எப்படி நீங்க வந்து ஒன்று ஃபாரஸ்ட்டில் போய் விட்டுருங்க, சுதந்திரமாக அதுங்க பாட்டு வேட்டையாடிட்டு அவங்க பாட்டு ஒரு ரேபிட்டோ ஏதோ ஒன்றா அவங்களோட லைஃப் சைக்கிள்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், லைஃப் சைக்கிள் இருக்கும். அவங்கள போய் அங்கே போய் விடுங்க. அவங்க மற்ற மிருகங்களோட போட்டு என்ன வேணால் வேட்டையாடிக்கிட்டோம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு கூண்டில் மட்டும் போய் அடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அத்தனை நாய்களும் போயிட்டு ஒரு ப்ளூ கிராஸ்ல எல்லாருமே அங்கேயும் போய் விடுறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் அமெரிக்காலலாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்ப்பாங்க. அமெரிக்காலலாம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்ப்பாங்க, இந்த நாய் வந்து யாராவது வாங்குறாங்களா, அடாப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அப்படி யாருமே அடாப்ட் பண்ணலன்னா they'll put it off.
அந்த நாய் வந்து இருக்காது அதுக்கப்புறம். ஸோ அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி இது ஒரு ஒரு இந்த நாயெல்லாம் எடுத்து நீங்கள் போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் விட்டுறீங்களோ, இல்லை ஒரு மனிதாபிமானம் அவங்கள வந்து அழிக்கக்கூடாது, அது வேற எங்கேயோ போய் இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா ஓகே. இல்லை இது வந்து இன்னும் அந்த சிட்டிக்குள்ளே வந்து இருக்குது, பாதிப்புகள் இருக்குது. சில பேர் வந்து கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஸ்ட்ரீட் டாக்ஸு நீங்களும் கரெக்டாக வளர்க்க மாட்டீங்க, ஓகேங்களா, கரெக்டாக அந்த சாப்பாடும் போட மாட்டாங்க டைமுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக தே வில் பி அஜிடேட்டட் இல்லையா, அவங்களுக்கு கரெக்டாக உணவளிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சில நைட் டைம்லலாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் உணவளிக்காது, சில பேருக்கு மனசு கேட்காது, ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு மனசு கேட்காது. ஒரு வாட்டி போட்டுட்டு இப்போ இன்னொரு வாட்டி போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது அது வந்து நாய்களுக்கு வந்து ரொம்ப இமீடியட்டாக வந்து பசி எடுக்கும். அதுங்களுக்கு பசி தானே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு பசி இருக்கும்போது ஏன்னா இப்போ வந்து ட்ராஷ்ல போய் எதுவுமே எடுக்க முடியாது, அங்கே தான் நிறைய வியாதியே வருது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்ஸுக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த மனிதாபிமானமாக நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து தப்பில்லை. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம கரெக்டாக அதுக்கு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே சுற்றுறாங்க, அந்த நாயெல்லாம் ஃபுல்லாக சுற்றுறாங்க. அப்படி அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, it is attacking few people who are not taking care இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது ஒரு ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன். இது வந்து ஒரு தீர்வு வந்து ப்ராப்பராக வந்து ஐ திங்க் இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ யாராவது இது எல்லாமே சேர்ந்து தான் எடுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாய் தே நோ தேர் சைக்கிள், அவங்களோட லைஃப் சைக்கிள் வந்து தே பிலாங் இன் ஃபாரஸ்ட் ஆர் ஃப்ரீ ஏரியா. நம்ம வந்து அந்த மாதிரி இடங்கள்லயுமே வீடு கட்டுறாங்க, அதெல்லாம் வருது. ஏன் வீடு கட்டுறாங்க? ஃபாரஸ்ட் எதுக்கு வீடு கட்டுறாங்க? ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னா அது பண்ண வேண்டிய கடமை வந்து யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு. இப்ப மாநில அரசு எந்த இடத்துல அதை செய்ய மறுக்கிறாங்கன்னா இப்போ அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ ஷாப் கீப்பர் இருக்காங்க, அவங்க வாசல்லையே 2 நாய் வளரும், ஓகேங்களா, அவங்களோட பழகிடும். ஆனால் அவங்க ஷாப் மூடிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நாய் முன்னாடி நிற்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த நாய் வந்து நைட் எங்கே வேணால் சுற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல அந்த நாய்க்கு. அதுதான் தப்புன்றேன் நான். எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக எடுங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் எப்படி அதை அவங்க இது இன்னும் ப்ராப்பராக அவங்க பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அமெரிக்காலலாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மற்ற கண்ட்ரிலையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம ஊரில் அது இன்னும் ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஓகே மேம், அந்த கருத்தடைப்பு பண்ணணும் நாய்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணால் இந்த நாய் பிரச்சனை வந்து கொஞ்சம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கருத்தடைப்பு பண்ணி அதுக்கான வேக்சின் போடணும், இதெல்லாம் பண்ணி எத்தனை பேருங்க இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் குப்பை போடுறதே வந்து அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே அந்த குப்பை போடுறது, நம்ம வீடை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமா, அந்த குப்பை தொட்டியில் நம்ம போடுறோமா, அந்த குப்பை கரெக்டாக எடுத்து போடுறாங்களா, ரோட்டில் இருந்து அந்த குப்பையை எடுத்து போடுறாங்களா? இன்னைக்கு அந்த குப்பை தூய்மை பணியாளருக்கு அவங்களுக்கே வந்து நிரந்தர வேலைகள் என்ன பணம் கொடுத்து நிரந்தர வேலை கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதெல்லாமே சரியில்லையே, அப்புறம் எப்படிங்க நாயை வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க? கரெக்டாக வந்து போய் ப்ளூ எல்லாரையும் ஊசி போடுவாங்க, எல்லாம் கரெக்டாக வந்து இது பண்ணுவாங்க, நியூட்ரல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கணுன்னா இதெல்லாம் ப்ராப்பர் கார்பரேட்டாக இருந்து இது வந்து ஒரு எடுத்து பண்ணாதான் இது முடியும். கவர்மெண்ட் மட்டும் தனியாக இது பண்ண முடியுமான்றது வந்து எனக்கு தெரியல அப்படின்றது. என்ஜிஓஸ் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட. என்ஜிஓஸ் வந்து என்ன தெரியுமா, அவங்க என்ஜிஓ ஆரம்பிக்கிறாங்க, பாதி பண்ணுறாங்க, பாதி பண்ணாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதி இதில் வந்து எப்படி நம்ம காசு சேவ் பண்ணலான்னு தான் இருக்காங்க என்ஜிஓ. ஸோ அதுவும் நான் ஐம் நாட் டோட்டலி பிளேமிங் தெம். இட்ஸ் அ நர்வ் ரெக்கிங் ஜாப். இது வந்து ரொம்ப யூ நீட் டு கோ. ஏன்னா ஒரு அனிமலை போய் பண்ணுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் அது நியூட்ரல் பண்ணுறதும் வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியல, எனக்கு அது அகெயின்ஸ்ட் இயற்கை இல்லை. ஸோ அதனால எனக்கு அதுவும் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு there has to be something else இதுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது. வாயில்லா ஜீவன்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் மனசில் பட்டதை சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி.